மக்கள் செல்வர் வெற்றி திருமகன் டிடிவியின் வெற்றி விழா பொதுக்கூட்ட நிகழ்வின் தலைவர் கடலூர் நகர கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் காலம் தந்த தலைவன் டிடிவி தினகரனுக்கு கடலூர் தந்த நன்கொடை பகை கஞ்சாத சிங்கம் மாற்றாரும் மருளத் தகுந்த வகையில் டிடிவி தினகரனின் படையை கடலூரில் முன்னெடுத்து செல்லுகின்ற ஆற்றலின் ஊற்று அன்பின் நாற்று ஆறுயிர் நண்பர் KS கார்த்திகேயன் அவர்களே, இந்த மகத்தான நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் நெஞ்சம் நிறைந்த அண்ணன் DC ராமலிங்கம் அவர்களே, இந்த முத்தாறு நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் கண்ணியத்திற்குரிய AK பாஷா, ஜெயசுதா குமரவேல், தயாளன் காயத்ரி பன்னீர்செல்வம், ராஜவேல் மனோகரன், சேவல் சந்தானம், துர்காதேவி ராஜகுமார், ராபின் உள்ளிட்ட நகர கழகத்தின் நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய துணை செயலாளர் அண்ணன் KS ராமசாமி அவர்களே, மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆரியர் தம்பி வினோத்ராஜ் அவர்களே, கழகத்தின் அங்கம் போன்ற செயற்குழுவில் அங்கம் வகிக்கிற சுஜாதா சீனிவாசன் அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் மஞ்சுளா பாலச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் இணை செயலாளர் K சுமதி அவர்களே, கழகத்தின் அங்கம் போன்ற பொதுக்குழுவில் அங்கம் வகிக்கிற என் நீண்ட நாள் நண்பன் VM சூரியமூர்த்தி அவர்களே, மாவட்ட MGR மன்ற செயலாளர் சேவல் செல்மணி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல் ஆறுமுகம் அவர்களே, அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளரும் முன்னாள் நகர்மன்றத்தின் மதிப்பிற்குரிய தலைவரும் என் நண்பன் கார்த்திகேயனை பெற்றெடுத்த பெருமைக்குரிய தந்தையுமான CK சுப்பிரமணியன் அவர்களே, உரை முழக்கம் செய்திருக்கின்ற புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினரும் பசித்தால் பால்சோராய் தவித்தால் தாய்மொழியாக விளங்குகிற தயாள குணம் கொண்ட வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவின் செயலாளர் வாகை சூடி வருகிற வழக்கறிஞர் VR சத்யஜோதி அவர்களே, நான் மேடைக்கு வருகிற நேரம் வரை மக்கள் திலகம் MGRின் லட்சிய கீதங்களை இங்கே அரங்கேற்றி காட்டிய கழகத்தின் நட்சத்திர கலைக்குழுவில் முதல் இடத்தில் இருக்கின்ற ஆரியர் நண்பர் வெள்ளக்கேட் ரவி அவர்களே, கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நன்றியுரை ஆற்றுவதற்கு காத்திருக்கின்ற கடலூர் தெற்கொன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் SR சாமிக்கண் அவர்களே, வடக்கொன்றிய கழகத்தின் செயலாளர் V ஜெயச்சந்திரன் அவர்களே, யாரை தொடுப்பது யாரை விடுப்பது என்று நானே மயக்கி போகிற அளவுக்கு
பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கிற கழகத்தின் விலை மதிக்க முடியாத தலகர்த்தர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்தின் பெருமைக்குரிய நிர்வாகிகளே, சார்பணிகளின் செயலாளர்களே, கோடையிலும் வற்றாத ஜீவகங்கை, ஆடி காற்றுக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன், மக்கள் கழகம் எம்ஜிஆர் மீது மாளாத காதல் கொண்ட புரட்சி தலைவியின் இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொண்ட திராவிட இயக்கத்தின் பற்றாளர்களே, காலத்தால் சீனத்தால் மூத்த பெரியோர்களே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற என் வாலிப தம்பிகளே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகமாக இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, வணக்கம். மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட இயக்கத்திற்கு கங்கை கரையில் இருக்கிற காபோதிகள் இன்றைக்கு அறைகூவல் விடுகிற காலகட்டத்தில் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தை திசையிட்டும் கொண்டு சேர்த்த, கல்லறை குயிலாகி போனாலும் நம் கவனத்தில் இருக்கிற காவிய தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உதய திருநாள் விழாவை மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் பெற்ற பிரமிக்கத்தகுந்த வெற்றியை கொண்டாடுகிற வகையில் மிக குறுகிய கால அவகாசத்தில் என் நெஞ்சம் நிறைந்த நண்பன் KS கார்த்திகேயன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான வாய்ப்பினை எனக்கு வழங்கி இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வெற்றி திருமகன், எங்கள் விழிகளில் நிறைந்தவன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கடலூரில் இருந்து கொண்டே என்னுடைய நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 101வது உதய திருநாள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த குடும்பத்தில், மனோகரமான மலையாள மண்ணில் ஒரு நீதிபதியின் மகனாக பிறந்தவர். ஒரு தவறான தீர்ப்பு வழங்குவதற்கு ஒத்துழைக்க மறுத்த காரணத்தினால் அந்த ஊரில் இருக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி இலங்கைக்கு இடம்பெயர்ந்தவர். அவர் இலங்கைக்கு இடம்பெயர்ந்ததற்கு பிறகு மருதூர் கோபாலமேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் பிறந்த தங்க மகன் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். காலம் மருதூர் கோபாலமேனனை விழுங்கி சென்றதற்கு பிறகு இலங்கையில் காலம் தள்ள முடியாத அளவுக்கு வறுமை, சத்யபாமா என்கிற அந்த சத்தியத்தாயை துரட்ட வேறு வழியில்லாமல் ஒரு தூரத்து உறவாக கும்பகோணத்தில் குடியிருந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு கும்பகோணத்தில் இடம்பெயர்ந்தார். என் பெருமைக்குரியவர்களை, அவன் பிறந்த அன்றைக்கு வானத்திலே நட்சத்திரங்கள் கண் சுமிட்டவில்லை, வானத்தில் இருக்கிற தேவர்கள் மலர் மாறி பொழியவில்லை. ஏதோ ஒரு அவதார புருஷன் இந்த மண்ணில் பிறந்து விட்டான் என்பதற்கான சமிக்ஞைகள் எதுவும் இல்லை. ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் 6 வயதில் நாடக கம்பெனியில் ஒருவேளை உணவிற்காக அரிதாரம் பூசியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். தன்னுடைய நல்ல பண்பினார், அயராத உழைப்பினார், கனத்த நம்பிக்கையார் படிப்படியாக முன்னேறி அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் இயக்கத்தில் அவர் தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறார். என் பெருமைக்குரியவர்களே, அண்ணாவினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் பாமர மக்களின் மடியில் போய் சேர்வதற்கு அன்றைக்கு வாசல் திறந்து வைத்த வரலாற்று நாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். தந்தை பெரியாரை விட்டு பிரிந்து தனி கட்சி தொடங்குகிறார் அறிஞர் பெருந்தகை அண்ணா.
பெரியார் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு பிராண்டி என்று கடவுளின் மீது ஒரு போரை தொடுத்த காலகட்டத்தில் சித்திரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற விழா, வைகாசியில் விசாகம், ஆனையில் மஞ்சனம், ஆவணியில் அவிட்டம், புரட்டாசியில் யாகம், ஐப்பசியில் யோகம், கார்த்திகையில் சபரிமலை யாத்திரை, மார்கழியில் பாவை நோன்பு, மாசியில் மகம், பங்குனியில் உத்தரம் என்ற சடங்குகளில் சம்பிரதாயங்களில் பழமையில் மூழ்கி போயிருந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிற காலகட்டத்தில் நான் பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன், பிள்ளையாரை உடைக்க மாட்டேன் என்று ஒரு அடி கீழே இறங்கி வந்து சமரசம் செய்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் கட்சியாக அண்ணா உருவாக்கிய காலகட்டத்தில் அண்ணாவும் கருப்பு சிவப்பு கொடியை தான் எடுத்துக்கொண்டு வந்தார். இவனும் சூனமானாக்காரன். இந்த கொடியை நாம் எப்படி எடுப்பது என்று பாமர மக்கள் யோசித்த காலத்தில் வெள்ளித்திரையில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் தோன்றி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் என்றவர் பாடியதற்கு பிறகுதான் அந்த கொடியை பாமரன் கையில் எடுத்தார். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே என்று அவருடைய உதடு அசைந்த பொழுதுதான் அந்த சின்னத்திற்கு வெற்றி வந்து சேர்ந்தது என்பது வரலாறு. என் பெருமைக்குரியவர்களே, 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் நாடு கேட்கக்கூடாதா என்று பெரியாரும் அண்ணாவும் நாடு கேட்ட பொழுது நாடு கேட்டால் நாக்கு துண்டிக்கப்படும், நாடு கடத்தப்படுவீர்கள் என்று பண்டித நேரு எச்சரித்த காலகட்டத்தில் அடைந்தார் திராவிட நாடு. இல்லையே சுடுகாடு என்று சொன்னவர்கள் எல்லாம் திண்ணையில் தூங்கிவிட்ட அந்த காலகட்டத்தில் அச்சம் என்பது மடமைகடா, அஞ்சாமை திராவிடர் உடமைகடா, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு என்று நாட்டு விடுதலையை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த வரலாற்று தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். கடையேழு வள்ளல்கள் செய்யாத சாதனையை 8வது வள்ளலாக செய்து இந்த தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஏழை மக்களினுடைய இதயத்தில் அவருக்காக ஒரு தங்க நாற்காலி அன்றைக்கே போடப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆரினுடைய வருகையும் வளர்ச்சியும் திராவிட இயக்கத்தில் ஈடில்லாத வெற்றியை அது பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்தது. ஆறுபோல் பறந்து அருகோல் வேரோடு இருந்த காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என் கையிலே காசு இல்லை. நிலத்து மிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை எப்படி என்னால் வீழ்த்த முடியும் நம்பி அள்ளி வீசுவதற்கு வெள்ளிக்காசுகள் இல்லையே, உங்கள் வியர்வையில் விளைந்த வெள்ளிக்காசுகளை எனக்கு காணிக்கை தாருங்கள் என்று ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அண்ணா அவர்கள் அழைப்பு விடுத்த பொழுது அன்றைக்கு அண்ணாவினுடைய நுங்கம்பாக்கம் வீட்டில் அண்ணாவின் தம்பிமார்கள் வரிசையாக நின்று தேர்தல் நிதி என்கிற பெயரால் அன்றைக்கு ரூபாய் கொடுத்த காலகட்டத்தில் அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நின்றார். அண்ணாவிடத்தில் கேட்டார், அண்ணா நான் எவ்வளவு தர வேண்டும் என்று. அண்ணா அவர்கள் சொன்னார், நீ எதற்கு தம்பி நிதி தர வேண்டும், தேர்தல் வரட்டும், தெருவிலே வந்து முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டு பெட்டியில் விடும் என்று அண்ணாவினுடைய வெற்றிக்கு அன்றைக்கு அச்சாரம் போட்ட மகத்தான தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவருடைய வருகையும் வளர்ச்சியும் அவர் விண்ணுக்கு மண்ணுக்கு விசுறு எடுத்து நின்றதை கலைஞரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவருக்கு போட்டியாக அன்றைக்கு முத்துவை களமிறக்கி மக்கள் தீர்ப்பு என்ற ஒரு நாடகத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி பிள்ளையோ பிள்ளை என்ற ஒரு படத்தை தயாரித்து 3 தமிழ் தோன்றியதன் முன்னிடமோ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ என்று எம்ஜிஆருக்கு போட்டியாக அன்றைக்கு மூத்த மகனை களமிறக்கிய பொழுது அண்ணாவினுடைய தம்பிமார்கள் உடைந்து போனார்கள். அண்ணாவுக்கு நிழலாக இருந்த, அண்ணாவுக்கு சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அவரோடு உடன் சென்ற சேலத்து தம்பி ராஜாராம், இதே கடலூர் மாவட்டம் அண்ணாவுக்கு தந்த இன்றைக்கு களம் மாறினாலும் என் கவனத்தில் இருக்கிற அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன், நடமாடும் பல்கலைக்கழகம் என்று நாடு போட்டிய நாவலர் நெடுஞ்செழியன், நாடாளுமன்றத்திலே சட்ட சிக்கல்கள் வருகிற பொழுது அதற்கு ஒரு முடிவெட்ட வேண்டும் என்றால் ஈராக் செழியனால் முடியும் என்று பேசப்பட்ட பெருமைக்குரிய பார்லிமெண்டேரியன் ஈராக் செழியன் என்று அண்ணாவினுடைய தம்பிமார்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கிய பொழுது, அவர்கள் அடைக்கலம் தேடிய பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனியாக ஒரு கட்சி தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்.
கட்சிக்கு அமைப்பு இல்லை, கட்சிக்கு சொந்த கட்டிடம் இல்லை, கட்சிக்கு பத்திரிகை இல்லை, கட்சிக்கு சின்னம் இல்லை. வீசிய கையுமாய் வெறும் கையுமாய் மக்கள் கழகம் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அப்போதே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது. கருணாநிதி பிரமிக்க தகுந்த வெற்றியை பெற்ற முதலமைச்சர். ஆனை சேனை ஆளம்பு கோட்டை கொத்தளம் கொடிமரம் கொள்ளையடித்த கோடிப்படம் எல்லாம் கொட்டி செலவழித்து எம்ஜிஆரின் வேட்பாளரை வென்றுவிடலாம் என்று பார்த்தால் வீசிய கையும் வெறும் கையுமாய் வந்து நின்ற எம்ஜிஆர் அதிகாரத்தில் இருந்த கருணாநிதியை திண்டுக்கல்லில் வீழ்த்தினார். அன்றைக்கு எம்ஜிஆர் பெற்ற வெற்றியை என் தலைவர் டிடிவி தினகரன் இன்றைக்கு ஆர்கே நகரில் பெற்றிருக்கிறார். அதிகாரத்தில் இருந்த கட்சி இன்றைக்கு வீழ்த்தப்பட்டது. இன்றைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் பெற்ற வெற்றியை மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழக அரசியலில் எங்கள் தலைவர் டிடிவி தினகரன் பெற்றிருக்கிறார் என்றால் இவர்தான் இனிமேல் எங்கள் எம்ஜிஆர் என்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு அவருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். அவருடைய தூதுவராக வந்திருக்கிற என்னை பார்ப்பதற்கும் என்னோடு படம் எடுப்பதற்குமே தம்பிமார்கள் நான் முந்தி நீ முந்தி என்று முண்டியடிக்கிறார்கள் என்றால் என் பெருமைக்குரியவர்களை I offer neither pay nor quarters nor professions. I offer hunger, thirst, force, marches, battles and death என்று சொன்னானே இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை வீரன் கரிபால்டிக்கு கிடைக்காத இளைஞர்கள். காந்தியினுடைய அகிம்சை மட்டும் இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானிக்காது. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், ஆயுதத்திற்கு ஆயுதத்தால் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்தியன் நேஷனல் ஆர்மியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய பொழுது அவருக்கு கிடைக்காத இளைஞர்கள். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைவரை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலையாகட்டும், தேனால் செய்த செந்தமிழ் தான் திக்கட்டு போய் தொடர்ந்திருக்கட்டும். பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோடி இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று அன்னை தமிழை காப்பதற்கும் ஆதிக்க இந்தியை வீழ்த்துவதற்கும் அண்ணா அவர்கள் தம்பிமார்களை வாருங்கள் என்று சொன்ன பொழுது அறிஞர் பிறந்தை அண்ணாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள் சமகால தமிழகத்தில் எங்கள் தலைவர் டிடிவி தினகரனுக்கு திசையிட்டு கிடைத்திருக்கிறார்கள் என்பதை நான் கடலூரில் வந்தும் பார்க்கிறேன். தென்னகத்தில் மட்டும்தான் டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு, நினைத்துக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், அமைய போகிற களம் எதுவாக இருந்தாலும் டிடிவி களத்தில் நிறுத்துகிற எல்லா வேட்பாளரும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவார். காலம் தந்த தலைவர் டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் அவர் இன்றைக்கு அம்மாவின் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கட்சியின் அவைத் தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, அம்மாவினுடைய நினைவிடங்களில் அன்னைக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு வந்த பொழுது நான் ஒரு பொன்னாடை போர்த்திவிட்டு அந்த பக்கம் மதுசூதனன் தான் இருக்கிறார், உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று நான் சொன்ன பொழுது ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று டிடிவி தினகரன் என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், ஆர்கே நகர மக்கள் எப்பொழுதும் பிணங்களுக்கு வாக்களிப்பதில்லை என்று. அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. காயடிக்கப்பட்ட காங்கேயம் மாடுகளை ஆர்கே நகர் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். நான் இன்னொன்றையும் கடலூர் மக்களுக்கு சொல்லுகிறேன், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சுயேட்சையாக நின்ற ஒரு வேட்பாளர் முதல் எதிரியை, முக்கிய எதிரியை, மூல எதிரியை என 3 எதிரியை வீழ்த்திய ஒரே வெற்றி திருமகன் இந்திய அரசியல் 3 எதிரிகளும் க்ளோஸ். திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழக்கிறது. ஆளுங்கட்சி 6000 கொடுக்காவிட்டால் 6000 கூட கிடைத்திருக்காது. டிடிவி தினகரன் சுயேட்சை என்று சொன்னார்கள். அவர் சுயேட்சை இல்லை, அவன் தான் தமிழக அரசியலில் சுயம்பு என்பதை நிரூபித்திருக்கிறார். அவன் தவிர்க்க முடியாத தலைவனாக இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறான். எங்கே சென்றாலும் கூட்டம், கண்ணு கட்டிய தூரவரை கூட்டம், கரை கடந்த உணர்ச்சியோடு வருகிற கூட்டம். ஏனென்றால் திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். திரையுலக பிரம்மாக்கள் இமயமலைக்கு போகிறவனை எல்லாம் இங்கே வா என்று இழுக்க துடிக்கிறார்கள்.
ட்விட்டர் அரசியல் செய்கிறவரெல்லாம் ஏதோ தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். வெற்றிடம் ஒன்று விடவில்லை. வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கு காலம் தந்த தலைவன் தான் டிடிவி தினகரன் என்பதை ஆர்கே நகர் நிரூபித்திருக்கிறது. அதை அன்னை தமிழகத்தின் 8 திசைக்கும் நாங்கள் கொண்டு சேர்ப்போம். அந்த கடமையை தான் KS கார்த்திகேயன் இன்றைக்கு இந்த தேரோடு மீதியில் சன்னதி திருவி செய்து காட்டியிருக்கிறார். இது தானா சேர்ந்த கூட்டம், அது படம், இது பாடம். இது எங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற வாய்ப்பு. தமிழ்நாட்டு மக்கள் டிடிவி தினகரனிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் that every man will do his duty. இங்கிலாந்து உங்கள் ஒவ்வொருடமிருந்தும் நிரம்ப எதிர்பார்க்கிறது என்று கடல்படை தளபதி நெல்சன் அன்றைக்கு அறிவித்ததை போல நாடு அவரிடத்தில் நிரம்ப எதிர்பார்க்கிறது. அந்த கூடாரத்தில் இருக்கிற யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதம் முடிவதற்குள் வந்து சேருங்கள், தாமதமாக வந்தால் சேர்க்க மாட்டோம். அப்படி எங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கு பெருகி கொண்டு வருகிறது. ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக எங்கள் டிடிவி தினகரன் களத்தில் நிற்கிறார். நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்திருக்கிறார். 1000 நெருக்கடி அவருக்கு கொடுக்கிறார்கள். நான் நியாயம் கேட்கத்தான் வந்திருக்கிறேன், நீதி கேட்கத்தான் வந்திருக்கிறேன். அவருடைய மச்சான் மகாதேவன் செத்து போனான் என்ற செய்தி வருகிறது. உடைந்து நிறைய நெஞ்சத்தோடு அவர் தஞ்சைக்கு விரைகிறார். தேர்தல் ஆணையத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்கு காசு கொடுக்க முயற்சித்தார் என்ற ஒரு வழக்கை பதிவு செய்து அவரை கைது செய்து டெல்லி திகார் சிறைக்கு அழைத்து செல்கிறார்கள். என்னுடைய பெருமைக்குரியவர்களை அவருடைய சொந்த அத்தை சந்தானலட்சுமி காலமாகி போனார் என்ற செய்தி வருகிறது. தன்னுடைய மனைவி அனுராதாவினுடைய அம்மா. அந்த குடும்பத்திற்கு வானமும் சரகமாக இருந்தவர் போய்விட்டார் என்றவர் கதறி அழுது கொண்டு ஈமச்சடங்கில் கலந்து கொள்வதற்கு தஞ்சைக்கு வருகிறார். இந்த பாவிகளின் ஆட்சி அவர் மீது தேச துரோக வழக்கை பதிவு செய்கிறது. நான் கடலூர் சன்னதி தெருவில் கேட்கிறேன், யாருடைய வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தார்? யாருடைய வீட்டில் சுற்றில் மண்ணை எண்ணி போட்டார்? யாருடைய பயணத்திற்கு அவர் எப்போது இடையூறாக இருந்தார்? யாருடைய பாதை அவர் முள்ளை விதைத்தார்? ஏன் இந்த அநியாயம்? அவரை ஏன் சிலுவையில் அறைய துடிக்கிறீர்கள்? இதற்கு பதில் சொல்லுங்கள். OPS அந்த இடத்திலே உட்கார வைத்தது யார்? OPS என்ன அகில உலக ஆளுநர்? ஆஷாட பூபதி, அம்பல குடுக்கை, காலிலே விழுந்து காட்டி கொடுக்கிறவர். நான் கேட்கிறேன், உன்னை முதலமைச்சராக உட்கார வைத்தது யார்? உன்னை தமிழ்நாட்டு அரசியலில் அறிமுகம் செய்தது யார்? பெரிய களத்தில் ஒரு தேநீர் கடை வைத்துக் கொண்டிருந்த புறம்போக்கை அம்மாவிடத்திலே அறிமுகம் செய்து நகரமன்ற தலைவராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, முதலமைச்சராக்குவதற்கு முன்மொழிந்தவர் அல்லவா டிடிவி தினகரன்? அவருக்கு நீ துரோகம் செய்யலாமா? நீ முதலமைச்சராக வேண்டும் என்றே பிறந்தவனா? அர்த்த ராத்திரியின் சாட்சி இல்லாமல் பிறந்த பயல்கள் எல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்கிற திமிரிலே ஆடுகிறான். எத்தனை நாளைக்கு உங்கள் ஆட்சி? தேதி குறித்து விட்டோம். உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன. குற்றியிரும் கொலையுமாக இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. நீதிமன்றத்தின் படிக்கட்டில் கிடக்கிறது உங்கள் ஆட்சியினுடைய நிலைமை. ஏன் இப்படி துரோகம் செய்கிறீர்கள்? துரோகத்தின் வரலாறை நான் படித்திருக்கிறேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எங்கள் பெண்களுக்கு மண்டல் அறிந்தாயா? பணிவிடை புரிந்தாயா? நாற்று நட்டாயா? கஞ்சி கலையம் சுமந்தாயா? பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறிந்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை கைது செய்து கயத்தாறு ஒரு கட்டை புலிவரத்தில் தூக்கில் தொங்கிடுவதற்கு அன்றைக்கு அவர்கள் துடித்தார்கள். சுத்தமான வீரனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்று சொல்லி மரணத்தை யாசித்து பெற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை அன்றைக்கு கட்டபொம்மன் காட்டி கொடுத்தார். கலையில், கலாச்சாரத்தில், அறிவில், அறிவியலில் ஆகாயமள அவருக்கு ரோம சாம்ராஜ்யத்தை கொண்டு சென்ற மகத்தான தலைவன் ஜூலியஸ் சீசர். அவரை இன்றைக்கு புரூட்டஸ் காட்டி கொடுத்தார். தன் அரிய திரிமேனி சதைப்புட்டு தவிப்பெய்தி பன்னறிய பலவாடப்பட்ட பொழுதும் எந்தாய் தாம் செய்வது இன்னதன் அறிகளார் அவர்தம் பிழையை மன்னியும் என்று சொல்லி மரணத்தை பரிசாக கொண்டு வந்தவன் மீதும் கருணை காட்டிய காருண்ய சீலர் இயேசு பெருமானை அற்பத்தனமான வெள்ளி காசுகளுக்காக இன்றைக்கு
ஜூடாஸ் காட்டி கொடுத்தார். இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் புரட்சி சூழ் கொண்டது முதலில் வங்காளத்தில். அந்த புரட்சியை சூழ்கொள்ள செய்த மகத்தான தலைவர் சிராஜ் உத்தவ்லாவை இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாயிரம் பாடிய அந்த மகத்தான சிராஜ் உத்தவ்லாவை அன்றைக்கு மீர் ஜாபர் என்கிறவர் காட்டி கொடுத்தார். என் பெருமைக்குரியவர்களே, வரலாற்றில் யாரும் அதற்கு பிறகு மீர் ஜாபர் என்று பெயர் வைப்பதில்லை, ஜூடாஸ் என்று பெயர் வைப்பதில்லை, எட்டப்பன் என்று பெயர் வைப்பதில்லை, புரூட்டஸ் என்று பெயர் வைப்பதில்லை. இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் பன்னீர்செல்வம் பழனிசாமி என்று பெயர் வைக்க மாட்டார். அவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் என்ன யோக்கியர்களா, உத்தம புத்திரர்களா? டெல்லி ஏகாதிபத்தியத்தின் காலடியில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள். வடக்கிலே தலை வைத்து படுக்காது என்றார் அறிஞர் அண்ணா. இந்த நாய்கள் வாய் வைத்தே படுத்து கிடக்கின்றன. அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருவிடத்தில் ஆகாய விழாவை எழுந்திருக்கிற வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்திருக்கின்ற உலகத்தையே உலுக்குகின்ற அமெரிக்காவினுடைய அதிபர் பாரக் ஹுசைன் ஒபாமா வாசலில் போய் நின்றான் நரேந்திர மோடி. ஒபாமாவின் வாசலில் நின்ற நரேந்திர மோடியை தன்னுடைய வாசலிலும் நிற்க வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா என்பது தமிழகத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் வரலாறு. அம்மா அவர்கள் உடல்நலம் குன்றி அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்படுகிறார். உதவி திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். என் பெருமைக்குரியவர்களே, அம்மா அவர்கள் அவருடைய உடல் கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்து போய்விட்டது. உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு ஒத்துக் கொள்கிறார். அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை நீட்டை நான் அனுமதிக்க மாட்டேன், மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காக, தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காக, தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் வகுப்பு வாரி உரிமையினை வாங்கி தந்தார்கள். அதற்கு பெயர் தான் சமூக நீதி. இந்திய துணைக்கண்டத்தில் அம்பேத்கர் ஆக்கிய அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்பட்டது என்றால் சமூக நீதிக்காக திருத்தப்பட்டது. இது பெரியாரின் சொத்து. நாங்கள் சம்பத் கேட்கிறேன், இன்றைக்கு என் வீட்டு பிள்ளை, கார்த்திகேயன் வீட்டு பிள்ளை, சூரியமூர்த்தியின் வீட்டு பிள்ளை, நல்லூர் ஒன்றிய செயலாளர் துரைசாமி வீட்டு பிள்ளை, விருத்தாசலம் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் வீட்டு பிள்ளை, அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வன் வீட்டு பிள்ளை, குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் வீட்டு பிள்ளை, பண்ருட்டி ஒன்றிய செயலாளர் ராஜமணிகண்டன் வீட்டு பிள்ளை, அம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் KKR ராஜ் அவர்களின் வீட்டு பிள்ளை, நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் ரமேஷ் அவர்கள் வீட்டு பிள்ளை, பண்ருட்டி நகர செயலாளர் சக்திவேல் வீட்டு பிள்ளை, நெய்வேலி நகர செயலாளர் ஜெயக்குமார் வீட்டு பிள்ளை, விருத்தாசலம் நகர செயலாளர் அப்துல் கலாம் ஆசாத் வீட்டு பிள்ளை, அவருடைய வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, அவருடைய வீட்டில் டாய்லெட் இல்லை, அவருடைய வீட்டில் மின்விசிறி இல்லை. படிமகளே படி என்று சொல்லி பிளாஸ்கில் தேநீர் தயாரித்து வைத்து அவளை படிக்க சொல்லி பக்கத்தில் இருந்து அவளுக்கு வழிகாட்டுவதற்கு அவளுக்கு பெற்ற தாய் இல்லை. குடும்பத்தில் இருந்து அரியலூர் வரைக்கும் பேருந்தில் சென்று, அரியலூரில் இருந்து அதிகாலை நேரத்தில் பேருந்து பிடித்து திருச்சிக்கு சென்று, காந்தி மார்க்கெட்டுக்கு நடையாக நடந்து சென்று மூட்டை தூக்கி பிழைக்கிறவனுடைய மகள் அனிதா. அவள் 8 வயது சிறுமியாக இருந்த பொழுது அவளை பெற்றெடுத்த தாய். என் பெருமைக்குரிய தாய்மார்களே, நோய் வந்து பாயில் விழுந்து ஈழை கட்டி இருமி எழுந்து நடக்க சக்தி இல்லாமல், மருந்து வாங்கவும் அதை கொடுக்கவும் கூட ஆள் இல்லாமல் தன்னுடைய தாய் தன் கண் முன்னாலேயே துடிக்க துடிக்க செத்ததை பார்த்தாள் அனிதா. என்னுடைய தாய்க்கு நேர்ந்த கதி இனிமேல் எந்த ஏழை தாய்க்கு நேரக்கூடாது என்றால் நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டாள் அனிதா. 1200 மார்க்குக்கு 1176 மார்க் அவள் வாங்கினாள். நாங்கள் சம்பத் கேட்கிறேன், இதைவிட வேற எந்த தகுதி வேண்டும்? இதற்கு பேர் தான் மெரிட். அனிதாவுக்கு அவளுடைய வீட்டில் நீட்டி படுக்க இடமில்லை, நீட்டை காட்டி உனக்கு MBBS இடமில்லை என்றார்கள். அவள் மரணத்தை தேடிக்கொண்டாள். நான் இந்த மானங்கட்ட முதலமைச்சரை கேட்கிறேன்,
உன்னுடைய ஆட்சியில் சமூக நீதி மறுக்கப்பட்ட காரணத்தால், டெல்லியின் காலடியில் நீங்கள் நத்தி விழுந்து பிழைக்கிற காரணத்தால் என்னுடைய மகள் அனிதாவுக்கு MBBS இடம் கிடைக்கவில்லை, அவள் செத்து போறாள். அந்த துயரத்தில் கலந்து கொள்ள போனீர்களா? அந்த குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க போனீர்களா? நீங்கள் கொடுத்த 7 லட்சத்தை கூட எட்டி உதைத்து வேண்டாம் என்று சொன்னார் அனிதாவின் அப்பா. ஆனால் என்னுடைய தலைவர் பாண்டிச்சேரியில் இருந்து புறப்பட்டு அந்த கிராமத்திற்கு சென்று அனிதாவுக்கு அஞ்சலி செலுத்தினார். செல்வ செழிப்பில் ஒன்றும் எங்கள் அமைப்பில்லை. இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு என் தம்பி கார்த்திகேயன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் என்பதை நான் அறிவேன். அவன் எத்தனை பேரிடத்தில் மடியேறி இருப்பான் என்பதை நான் அறிவேன். ஆனால் 15 லட்சம் ரூபாயை அனிதாவின் குடும்பத்திற்கு கொண்டு கொடுத்து இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இரக்கமுள்ள தலைவன் எங்கள் காவிய தலைவர் டிடிவி தினகரன். நீங்கள் அதிகாரம் இருந்ததற்கு பிறகு செய்யவில்லை. நீங்கள் RK நகர் இடைத்தேர்தல் தொகுதி செயலர்கள் கூட்டம் ஒக்கி புயல் வீசிக்கொண்டிருக்கிறது எங்கள் மாவட்டத்தில். தானே புயலை அனுபவித்தவர்கள் கடலூர் மக்கள். இன்றைக்கு ஒக்கி புயல் வீசி வானளாக ஓக்கி உயர்ந்த நிறமும் மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டதை போல எங்கள் மாவட்டத்தில் விழுந்து கிடக்கின்றன. வெட்டி அகற்றுவதற்கு கூட எங்களுடைய விவசாயிகளுக்கு கையிலே காசு இல்லை. காடு விற்று, கரும்பு தோட்டம் விற்று, கையிலே கிடக்கிற மழைகளை விற்று நட்ட வாழை மரங்கள் எல்லாம் இன்றைக்கு பூண்டோடு வேரோடும் தூரோடும் விழுந்து கிடக்கிறது. நீரோடியிலிருந்து ஆரோக்கியபுரம் வரை 46 கிராமங்கள் கரையில் பிறக்க வைத்தான், கடலில் பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடு மீனவ கிராமங்கள் கடலில் மிதக்கவில்லை, கண்ணீரில் மிதக்கிறது. கடலாட போற மீனவன் இன்னும் கரைக்கு வந்து சேரவில்லை. எத்தனை மீனவர்கள் செத்தார்கள் என்கிற விவரம் மத்திய அரசிடமும் இல்லை, மாநில அரசிடமும் இல்லை. என்னுடைய தலைவர் நாகர்கோவிலுக்கு வருகிறார். பாதிக்கப்பட்டவர்களுடைய துயரத்தில் பங்கெடுப்பதற்கு ஆறுதல் சொல்ல வருகிறார். RK நகர் தொகுதியில் சேரூர்கள் கூட்டம். நான்கில் சம்பத்து நான் நாகர்கோவில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருகிறேன். செய்வர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். மாவட்ட செயலர் வெற்றிவரிடத்தில் கேட்டேன், வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர் இல்லாமலே செய்வர்கள் கூட்டம் நடத்துகிறீர்களா என்று கேட்டேன். கழகத்தின் துணை பொதுச் செயலர் ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்ட மக்களின் துயரில் பங்கு கொள்ள போயிருக்கிறார். அவருக்கு தேர்தல் முக்கியமல்ல, மக்கள் முக்கியம் என்று வெற்றிவேல் இன்றைக்கு சொன்னார். RK நகர் மக்கள் அதனால் தான் 700 மைலுக்கு அப்பால் இருக்கிற மக்களின் துயரம் கேட்க தன்னுடைய வெற்றியை பற்றி கவலைப்படாமல் போயிருக்கிற இந்த தலைவர் நம்முடைய துயரத்திலும் பங்கெடுப்பான் என்று நம்பித்தான் அவருக்கு இன்றைக்கு வாக்களித்தார்கள். அவருடைய அணுகுமுறைகளை நீங்கள் குறை காண முடியுமா? ஆபத்து வருகிறது, தொடர்ந்து வருகிறது. இன்னும் என்ன வரும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. நான் கேட்கிறேன், 1700 அதிகாரிகள், இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ், விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்படி ஒரு ரயில் இதுவரைக்கும் எங்கேயும் நடந்ததில்லை. 1700 அதிகாரிகள் ஒரே நேரத்தில் டிடிவி தினகரனோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய வீடு முழுவதும் ரெய்டு. எங்கள் டிடிவி வீட்டுக்கும் அவர்கள் வருகிறார்கள். அப்போதும் என் தலைவன் அதிர்ந்து போய்விடவில்லை. இந்திய அரசியலில் இன்றைக்கு ஷாக் ப்ரூஃப் பொலிட்டிஷியன் ஒரே தலைவர் என்றால் அது டிடிவி தினகரன் தான். அப்பொழுதும் அவன் கோமாதாவுக்கு பூஜை செய்து கொண்டுதான் இருந்தான். அந்த தலைவனை நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இருண்டு கிடக்கிற இதய கலக்குகள் ஒரு நாள் விடியுமானால் அது டிடிவி தினகரனால் மட்டும்தான் விடியும். இன்றைக்கு எங்களுக்கு சின்னம் இல்லை என்றார்கள். சின்னத்தை மீட்பதற்கான போராட்டம் தான் இந்த போராட்டம். கட்சி எங்கள் கையில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கட்சியை மீட்கிற போராட்டம் தான் எங்கள் போராட்டம். ஒலிம்பிக் இருக்கிறதே, ஒலிம்பிக்ல கிரிக்கெட்டுக்கு இடம் கிடையாது. ஆனால் உலகம் எங்கும் கிரிக்கெட்டை தான் இளைஞர்கள் விரும்புகிறார்கள். ஒலிம்பிக்கில் இடமில்லாவிட்டாலும் கிரிக்கெட்டை இளைஞர்கள் விரும்புவது போல ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் நாட்டு மக்கள் டிடிவி தினகரனை தான் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை விரும்புவதை போல இன்றைக்கு விரும்புகிறார்கள். நான் கேட்கிறேன், எத்தனை நாளைக்கு உங்கள் ஆட்சியார் நடத்துகிறாய்? 4வது தமிழீழ போரில்
கல்லறை குயிலாகி போன அந்த தியாகம் செய்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு திருமுருகன் காந்தி மெழுகுவர்த்தி ஏந்தி வருகிறார் கடற்கரைக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய காவல்துறை அவர்களை கைது செய்கிறது. அதை கூட நான் குறை சொல்லவில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு எடுத்த முதல் முயற்சி என்று நான் ஒப்புக்கொள்வேன். ஆனால் கைது செய்து கராக்கரகத்தில் பூட்டி வைத்துவிட்டு அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை போடுகிறார்கள். வளர்மதி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பிஜி ஸ்டூடெண்ட் ஒரு மாணவி, நெடுவாசல் பிரச்சனையில் எங்கள் மண்ணை தோண்டாது, என்னுடைய மண்ணை மலடாக்காது என்று சொல்லி அவள் ஒரு துண்டு பிரசுரத்தை வீதியில் கொடுத்தாள். ஒரு கல்லூரி மாணவி. அவளை கைது செய்தார்கள், கராக்கரகத்தில் அடைத்தார்கள். அவளையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள். இதோ வந்திருக்கிறான் என் அண்ணன் வா புகழேந்தி. டிடிவி தினகரன் பயணத்தை தொடங்குவதற்கு முதல் அடியெடுத்து தந்தவன் பெங்களூர் புகழேந்தி என்பதை வருங்கால தலைமுறை நன்றியோடு வரவேற்றுக் கொள்கிறார். அவர் மீது இன்றைக்கு தேச துரோக வழக்கு. அவர் விபத்தில் சிக்கிவிட்டார். கையை தொட்டில் கட்டி போட்டுக் கொண்டு ஓசூர் நீதிமன்றத்தில் அவர் கையெழுத்திடுகிறார். டிடிவி தினகரன் மீது தேச துரோக வழக்கு. இங்கே கொடும்பாவை எரித்து கழகத்தினுடைய நிர்வாகிகள் ராமலிங்கம், சந்தானம், ராபின், சாமிநாதன், சிவகுமார், செந்தில்குமார், சி கே சரவணன், இளங்கோவன் ஆகியோர் கடலூரிலே கைது செய்யப்பட்டார். ஆஞ்சல் சம்பத்தி மீது உமன்ஸ் ஹராஸ்மெண்ட், பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் என் மீது 12 வழக்கு. அந்த பெண்ணை கேள்விப்பட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வெளிச்சத்தில் நின்றால் கூட தெரியாதவளை அவளை நான் தொந்தரவு செய்தேன் என்று என் மீது வழக்கு போட்டார்கள். என்னடா அநியாயம் இது! தேடி தேடி கைது செய்கிறார்கள். ஆர்கே நகரிலே களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் வருஷ நாட்டில் இருக்கிற தொண்டன், ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு ஏழை தொண்டன். அவன் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த படத்துல மோடியினுடைய படத்தையும் எடப்பாடி படத்தை சேர்த்து வைத்திருந்தான் என்று சொல்லி அவனை கைது செய்கிறார்கள். நாடு முழுக்க வேட்டை நாய் புள்ளிமானை துரத்துவதை போல எங்கள் தோழர்களை கைது செய்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ஆட்சியா? மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 101வது பிறந்த நாள் விழாவிலே சேலத்தில் பேச வேண்டும் எங்கள் புகழேந்தி அண்ணன் அனுமதி கொடுத்தாயா நீ? மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 101வது உதய திருவிழாவுக்கு திண்டுக்கல்லில் பேச வேண்டும் புகழேந்தி அனுமதி கொடுத்தாயா நீ? மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பிறந்த நாளுக்கு கோயம்புத்தூர்ல பேச வேண்டும் புகழேந்தி அனுமதி கொடுத்தாயா நீ? எம்ஜிஆரின் பிறந்த நாளுக்கு எம்ஜிஆரின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்த நாய்களே, கூட்டத்திற்கே அனுமதி இல்லை என்றால் கோட்டையில் எத்தனை நாள் விட்டு வைத்திருப்பீர்கள்? அடக்குமுறையா? அடக்குமுறையை ஏறி நின்று மிதிப்போம். அடக்குமுறையின் கன்னத்தை நிறைவோம். உன்னுடைய அடக்குமுறை சட்டத்தை ஆழ குழி கொண்டி புதைப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடும் சோர்வும் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் போலீஸ் பாதுகாப்பில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜென்மங்கள், நாங்கள் தொண்டர்களின் பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நீ டெண்டரை நம்பி வாழ்க்கை நடத்துகிறாய், நாங்கள் தொண்டரை நம்பி நாங்கள் கட்சி நடத்துகிறோம். நீ என்ன செய்துவிட முடியும்? எத்தனை நாளைக்கு கட்சிக்கு அவை தலைவரே போகிறான்னா எங்கேயாவது ஒரு பாட்டில் விஷம் வாங்கி சாப்பிடப்படாதடா, ஒரு முழம் கயிறு வாங்கி தோற்கப்படாதடா. கட்சிக்கு அவை தலைவரே தோற்கலாமா? பானைக்கே பசிக்கலாமா? விசிறிக்கே வியர்க்கலாமா? வேரிலை கொண்டு போய் விழுந்து வெந்நீரை ஊற்றலாமா? நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்தரிக்கோள் விரலை விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? மலரை எடுத்து மாலை நுடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்னாபின்னப்படுத்தலாமா? ஆடுகளை காக்க வேண்டிய யாதவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் கொண்டு ஒப்படைக்கலாமா? காற்றாடியே கத்தியாக மாறலாமா? தாய்ப்பாலே நன்றாகலாமா? கட்சியின் அவை தலைவரே ஆளுங்கட்சி வேட்பாளராக நின்று தோற்கலாமா? தோற்றாம். தோற்று அவரை தோற்கடித்தான் என் தலைவர் டிடிவி தினகரன். அம்மாவின் தொகுதி எங்களுக்கு என்றால் அம்மாவின் கட்சியும் எங்களுக்கு என்று நாளைக்கு திருப்பி வருகிற நாள் வரும். எத்தனை நாளைக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பில் உயிர்
ஓ பன்னீர்செல்வம் காட்டி கொடுத்த காபோதிக்கு ஒய் பாதுகாப்பு. உனக்கு எதுக்கு ஒய் பாதுகாப்பு? ஒய் உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு உடையும்? கையில 8 கயிறு, நெத்தியில 4 கொட்டு, காட்டி கொடுத்த துரோகிக்கு ஒய் பாதுகாப்பு. கள்ளிக்கு எதற்கடா புல்வேலி, கழுதுக்கு எதற்கடா கடிவாளம், ஒடிந்த சுள்ளிக்கு எதற்கடா கோடாரி, ஒரு நிலத்திற்கு எதற்கடா விதைகள், விளக்கு மாற்றிற்கு எதற்கடா பட்டு குஞ்சம், வேளத்தின் காட்டில் வேட்டை நாய்க்கு எதற்கடா விருந்து, வந்திக்கு எதற்கடா மணிமகுடம், கட்சியை காட்டி கொடுத்த துரோகி உனக்கு எதற்கடா ஒய் பாதுகாப்பு என்று உழைக்கிற தொண்டன் ஊரிலே நின்று கொண்டு கேட்கிறார். 90% தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய சக்திக்கு அந்த செல்லில் ஒரு உயிர் இருக்குமானால் அந்த உயிரை மீட்டு தருவதற்கு வல்லமை உள்ள தலைவர் டிடிவி தினகரன் என்பதை கடைக்கோடியில் இருக்கிற தொண்டன் நம்புகிறார். எடப்பாடி பழனிசாமி நம்ப மாட்டான். மந்திரியாக இருக்கிற காரணத்தினால் உயிர் வாழ்கிறார்கள். நாளைக்கு ஆட்சி கவிழ்ந்துட்டா எடப்பாடியில் ஒரு கவுன்சிலராக முடியுமா? நீ பன்னீர்செல்வம் பெரிய குளத்தில் கவுன்சிலராக முடியுமா? எழுதி வைத்து விட்டு போகுன்னு சொல்லுகிறேன். இன்றைக்கு கடலூரில் சொல்லுகிறேன், சன்னதி தெருவில் சொல்லுகிறேன். என் நண்பன் KS கார்த்திகேயன் 45 வட்டத்தில் நிறுத்துகிற வேட்பாளர்களும் வாகை சுடுவார்கள். ஒரு கட்சியின், ஒரு இனத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் தான் எங்களுக்கு மூலதனம். அவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேறுகிறோம். நீங்கள் தொடர்ந்து தவறு செய்கிறீர்கள். இந்த பஸ் கட்டணத்தை இப்படி கூட்டலாமா? 17 ரூபாய் பஸ் கட்டணத்தை 35 ரூபாய் ஆக்கியிருக்கோம். 35 ரூபாய் பஸ் கட்டணத்தை 70 ரூபாய் ஆக்கியிருக்கோம். 70 ரூபாய் பஸ் கட்டணத்தை 130 ரூபாய் ஆக்கியிருக்கோம். 130 ரூபாய் பஸ் கட்டணத்தை 220 ரூபாய் ஆக்கியிருக்கோம். நான் கேட்கிறேன், உங்களுக்கு நல்ல சாவு வருமா? 55,000 ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை 1 லட்சம்னு உயர்த்துறான். நிதி நிலைமை சரியில்லை. உன் சம்பளத்தை கூட்டத்துக்கு மட்டும் நிதி நிலைமை இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. சம்பளத்தை கூட்ட வேண்டாம்ங்கிறது. போக்குவரத்து தொழிலாளியினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முடியவில்லை, நிதி நிலைமை சரியில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை ஏன் கூட்ட வேண்டும்? திமுக கேட்கிறது, டிடிவி தினகரன் கேட்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது, இடதுசாரிகள் கேட்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் கேட்கிறார், திசையெங்கும் இருக்கிற மானமுள்ள தலைவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். கூச்ச நாச்சம் இல்லாமல் போக்குவரத்து தொழிலாளிக்கு மரணத்தை பரிசாக கொடுத்து விட்டு 55,000 ரூபாய் சம்பளத்தை 1 லட்சம்னு வைத்திருக்கிறியே, நிதி நிலைமை சரியில்லையே என்று சொல்றியே. அப்ப என்னுடைய போக்குவரத்து கட்டணத்தை நீ ஏன் ஏத்தன? நீ கட்டணம் இன்னைக்கு 12 ரூபாய்னு சொன்னா அடுத்து என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியணும்? நவம்பர் மாசம் 30ஆம் தேதி புயல் வீசுதுன்னு சொன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் பார்வையிட வர்றான் டெல்லியில இருந்து. நேற்று முன்தினம் தான் அறிக்கை கொடுத்திருக்கான். அப்ப எனக்கு நிதி என்னைக்கு வந்து சேரும்? நான் என்னைக்கு சமவெளிக்கு வருவது? நான் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு என்னைக்கு வருவது? இது மாதிரி ஒரு கேவலமான அடிமை அரசு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. ஒரு குற்றச்சாட்டை கடலூர்ல சன்னதி தெருவில் வைக்கிற அண்ணா அப்ரூவல் லே அவுட்டுக்கு சதுர அடிக்கு 3 ரூபாய் வைத்து அண்ணா அப்ரூவல் லே அவுட் பதிவு செய்வதற்கு மட்டும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தினசரி பெற்றுக் கொள்வது எவ்வளவு தெரியுமா? 24 கோடி ரூபாய். நாங்கள் சன்னதி தெருவில் குற்றம் சாட்டுகிறோம். அன்அப்ரூவல் லே அவுட் பதிவு செய்வதற்கு 24 கோடி ரூபாய். மணல் எத்தனை ரூபாய்? மண் அழுதுக்கு எத்தனை ரூபாய்? நீங்கள் கரிவளங்களை கண்ட கண்ட இடங்களில் சுரண்டி கொள்ளையடிக்கிறீர்களே, எத்தனை கோடி ரூபாய்? இந்த தமிழ்நாட்டினுடைய ஆன்மாவையை சூறையாடி விட்டார்கள். இவர்களை ஒரு நிமிடம் கூட ஆட்சி பீடத்தில் வைத்திருக்க கூடாது. எல்லா தரப்பு மக்களினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி இருக்கிற ஆட்சி எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி. எல்லா உரிமைகளையும் விட்டுக் கொடுத்து இவர்களை இப்பொழுது இயக்குவது டெல்லியில் இருக்கிற எஜமானர்கள். இன்னைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி
தொகுதிக்கு பக்கத்திலே போய் நின்று கொண்டு சுப்பிரமணிய சிவா வாழ்ந்த மண்ணில் கக்கன் நகரில் போய் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவன் குப்பையை பெருக்கிறான். எதுக்கு பெருக்கிற நீ? உனக்கு விளக்கமாக வேண்டாம். கவர்னருடைய அதிகாரமானது மாதுளை சுயாட்சி கொடி அரை கம்பத்தில் பிறக்கிறது. ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்றார் அண்ணா. முதலமைச்சராக இருந்து அண்ணா கடைசியில் எழுத கடிதம், தம்பி ஐ ஆம் நாட் பிளஷர், நான் மகிழ்ச்சியாக இல்லை. அதிகாரங்கள் எல்லாம் டெல்லியில் குவிந்து கிடக்கிறது. மாநிலங்களாக இருந்து விழித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்றால் நான் ஒரு சூழ்நிலை கைதி என்று அண்ணா கடிதம் எழுதினார். இன்னைக்கு ஒரு பன்வாரிலால் புரோஹித் என்ற ஒரு கவர்னர் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க வந்த ஒருவர் இன்னைக்கு தெருவில் நின்று குப்பை வீசி பொறுக்குகிறார் என்றால் அவருக்கு குப்பை சொல்ல வேண்டியவர்கள் அவருக்கு சலாம் அடிக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு நல்ல சாவு வருமாடா? இப்படிப்பட்ட தோல் மரத்து போன அடிமைகளை இந்திய அரசியலில் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஆகவே இவர்களை நிராகரிக்க, இவர்களை அப்புறப்படுத்த இனிமேல் திமுகவுக்கு முடியாது. திமுக ஊக்கத்தை இழந்து விட்டது. திமுக உள்வெளியை தொலைத்து விட்டது. திமுக தன்னுடைய ஆன்ம பலத்தை ஆர்கே நகரில் இழந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். திமுகவால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. முதல் எதிரியை வீழ்த்தி, முக்கிய எதிரியை வீழ்த்தி, மூல எதிரியை இன்றைக்கு எங்கள் தலைவர் டிடிவி தினகரன் வீழ்த்தி இருக்கிறார். பிஜேபி கட்சிக்கு நோட்டாவுக்கு கீழே கிடக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுல 1511 ஓட்டை காணல. தமிழிசை தேடிட்டு இருக்கா எங்க போச்சுன்னு. 1512 ஓட்டு தான் இப்போ போச்சு. இனி வரக்கூடிய தேர்தலில் தாமரைக்கு ஓட்டு போட தமிழ்நாட்டில் எந்த பயிலும் தயாராக இருக்க மாட்டான். நீ ஆசாட பூபதிகளை அரிதாரம் பூசுகிறவனை வேற ஒரு வாசல் வழியாக கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். நீங்க தாமரைக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா? தடாகத்தில் தான் தாமரை மலர்கிறது, தண்ணீரில் தான் அது மிதக்கிறது. தண்ணீரில் மிதக்கிற அந்த தாமரை இலையின் மீது ஒரு கை அகலம் தண்ணீரை அந்த தாமரை இலையின் மீது நீங்கள் விட்டு பாருங்கள். அந்த தண்ணீரை தாமரை உடனே நிராகரித்து விடும். தன்னை தாங்குகிற தண்ணீரையே நிராகரித்து விடுகிற தாமரையை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் தாங்க மாட்டார்கள். ஆகவே திராவிட இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காணுடைய கனவில் கல்லறிய வேண்டுமானால் அந்த சக்தியை திமுக இழந்து விட்ட நிலையில் அந்த சக்தி பெற்ற தலைவராக இன்றைக்கு கண்ணுக்கு தெரிகிறவர் எங்கள் டிடிவி தினகரன். திராவிட இயக்கம் ஒன்றும் வர்த்தக பண்ணை அல்ல, இது வித்தக பாசறை. இது ஒன்றும் தரகு கடை அல்ல. திராவிட இயக்கம் தமிழர்களின் கோட்டம். நான் கடலூரில் பேசுகிறேன். திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் அடிகள் பெரியாரின் நண்பர் இருந்த இடத்தில் பேசுகிறேன். பெரியாரின் தலைமையில் குடியரசு வெளியிட்டார் திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் அடிகள் இதே கடலூரில், அந்த கடலூரில் பேசுகிறேன். திராவிட இயக்கம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல, சர்வீஸிற்காகவும் சாக்ரிஃபைஸிற்காகவும் இருக்கிற இயக்கம். இது புத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம் அல்ல, இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை. திமுகவினுடைய போதாமையும் சின்ன சின்ன கட்சிகளினுடைய இயலாமையும் இன்றைக்கு மூலதனமாக்கி கொண்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் தோள் பற்றி நிற்க ஒரு புதிய தமிழகத்தை வென்றெடுப்பதற்கு காவிய தலைவன் டிடிவி தினகரன் எங்கள் கண்ணுக்கு தெரிகிறார். இடிக்கிறார், சிரிக்கிறார், ஆபத்து நெருங்குகிறது, புன்னகைக்கிறார். கைது செய்து விலங்கு போட்டு இழுத்து செல்கிறார்கள், புன்னகைக்கிறார். எனக்கு தெரிந்து நேரு இதை செய்தார். நேரு சிறைச்சாலை இருந்து வெளியே வர்றார். சேவாதள தொண்டர்கள் பல்லக்கில் உட்கார் வைத்தவரை கொண்டு வருகிறார்கள். அவர் வீட்டு வாசல் வந்து இறங்குகிறார். அவருடைய அம்மா, அவருடைய மனைவி கமலா எப்பொழுதும் காய்ச்சலே படுத்து கிடப்பார்கள், நோயாளி.
தன்னுடைய கணவன் நேரு வருகிறார் என்ற செய்தி கேட்டு கமலா படுக்கையில் இருந்து எழுகிறார். நல்ல டீ குடிப்பார் நேரு. எவ்வளவு தேயிலை போடணும், எவ்வளவு டீ போடணும், எவ்வளவு சக்கரை போடணும், பால் எவ்வளவு, டிகாஷன் எவ்வளவு, நேருக்கு டீயை எப்படி கலந்து கொடுத்தால் பிடிக்கும்னு கமலாவுக்கு மட்டும்தான் தெரியும். தன்னுடைய கணவர் விரும்பி குடிக்கிற தேநீரை படுக்கையில் படுத்து கிடந்து அவர் விடுதலை பெற்று வருகிறார் என்கிற மகிழ்ச்சியில தயாரித்து அவர் வீட்டு வாசல்ல வந்து இறங்கும் பொழுது கப்பன் சாஸ்திரல டீயை கொண்டு போய் கொடுக்கிறார் கமலாம்மா. அதை வாங்குகிறார் ஜவஹர்லால் நேரு. கப்பன் சாஸ்திர வாங்கி குடிப்பதற்கு வாய் அருகே கொண்டு போகிறார். பின்னாடி பூட் சிஸ்டத்தை கேட்குது. திரும்பி பார்க்கிறார். அடுத்த அரஸ்ட் வாரங்களோட பிரிட்டிஷ் போலீஸார் நிற்கிறார். அந்த போலீஸ் வேன்ல ஏறிட்டார். டீயை குடிக்க கூடாதா, டீயை குடிச்சுட்டு போட்டாதான்னு கமலாம்மா கேட்கிறாங்க. பதில் சொல்லாமல் நேரு போகிறார். சிறைச்சாலைக்கு போய்விட்டு தன்னுடைய மனைவி கமலாவுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் விடுதலை பெற்று வந்த உடனே நீ எனக்கு தேநீர் தயாரித்து தந்தாய். நான் குடிக்காமல் வந்து விட்டேன். குடித்துவிட்டு போகக்கூடாதா என்று என்னிடத்தில் கேட்டாய். நான் அந்த தேநீரை நின்று வாங்கி குடித்து விட்டு போயிருந்தால் அந்த நினைவிலேயே நீ மூழ்கி கவலைப்படுவாய். உனக்கு கவலை தரக்கூடாது என்கிற காரணத்திற்காகத்தான் நான் அதை அலட்சியப்படுத்தி விட்டு வந்தேனே தவிர உன்னை, உன்னுடைய அன்பை நான் அலட்சியப்படுத்தவில்லை என்று நேரு தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். தன்னுடைய உடன்பிறப்புகள், தன்னுடைய சொந்தங்கள் எல்லோரையும் கைது செய்தும் எல்லோர் மீதும் பொய் வழக்கு போட்டும் அவமானப்படுத்தி அழுக்காக்க துடிக்கிறவர்களுக்கு மத்தியில் 1000 இடிகள் வருகிற பொழுதும் என் தலைவன் சிரித்துக் கொண்டே இருந்திருக்கிறான். டிடிவி தினகரன். அவனுடைய மாறாத புன்னகை, அவன் கண்களில் எங்கள் கண்ணுக்கு தெரிகிற அந்த ஒளியும் அந்த கண்களின் வெளிச்சத்தில் இன்றைக்கு புதிதாக வந்து நிற்கிற இளைஞர்களும் ஒரு நல்ல தமிழகத்தை படைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த தலைவருடைய தலைமையில் திராவிட இயக்கத்தை மீட்டெடுப்போம். எடப்பாடி, அவன் பக்கத்தில் இருக்கிற டெட்பாடி, இந்த எல்லா தீய சக்திகளுக்கும் ஒரு முடிவை நாம் எடுப்போம். வெல்ல முடியாத பகை இந்த தலைவனுடைய தலைமையில் வெல்ல முடியும் என்று நம்புகிறோம். இது எங்கே போய் முடியும் என்று கேட்கிறீர்களா? எங்கே போய்விடும் காலம் அது எனக்காக காத்திருக்கிறது என்று டிடிவி தினகரன் நம்புகிறான். நான் ஒன்றை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். என் பெருமைக்குரியவர்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி நாடாளுமன்ற தேர்தலை ஒரு கட்டத்தில் சந்திக்கிற போது 2 MP தான் கிடைச்சு. ஆனால் அதிகாரத்தில் இருந்த அம்மா, ஆட்சி பீடத்தில் இருந்த அம்மா நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது மோடி அலை வீசி வீசென்று வீசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் சென்றார். அன்றைக்கு எம்ஜிஆர் பெறாத வெற்றியை நேற்றைக்கு அம்மா பெற்றார். நேற்றைக்கு அம்மா பெறாத வெற்றியை என் தலைவன் டிடிவி தினகரன் நாளைக்கு பெறுவார். நான் என் சம்பத் சன்னதி தெருவில் சொல்லிவிட்டு போகிறேன். புழுவாய் குறைக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று சமயக்குறவர்கள் வரம் கேட்ட இந்த திருப்பாதிரி புலியூர் சன்னதி தெருவில் நின்று நாட்டில் சம்பத், தமிழ் படித்த சம்பத் சொல்லுகிறேன். யாரும் பெற முடியாத வெற்றியை அவர் பெறுவார். அதற்காக நாங்கள் இன்றைக்கு காயப்படுகிறோம். என் மீது 14 விளக்கு, அண்ணன் புகழேந்தி மேல விளக்கு, என் தம்பிமார்கள் மீது விளக்கு. நாடு முழுக்க 8 திசையிலும் 16 கோணங்களிலும் போலீஸ் எங்களை துரத்தி துரத்தி பிடிக்கலாம். எல்லாவற்றையும் தாங்கி கழுவுறோம் என்றால் அண்ணா சொன்னார், அறம் வெல்லும் தம்பி, அறம் வெல்லும், நிச்சயமாக வெல்லும். அதற்கு சில காணிக்கைகள் கொடுக்க வேண்டியது வரும் என்றால் அந்த காணிக்கை தான் இந்த கூட்டம், அந்த காணிக்கை தான் எங்கள் உழைப்பு. எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டிருக்கிற சூழலில் என் தலைவனுக்காக எதையும் இழக்க 1 கோடி இளைஞர்கள் தயாராக இருக்கிற சூழலில் தமிழகம் நாளைக்கு ஆட்சி கட்டில் அவனை அமர வைப்பது வரை எங்களுக்கு உறக்கமில்லை, ஓய்வில்லை என்பதை உறக்கச் சொல்லி மாநாடு நிகழ்த்த இந்த மகத்தான கூட்டத்திற்கு வடிவம் தந்திருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி, பகைச்செங்காத சிங்கம் KS கார்த்திகேயனுக்கு உள்ளத்திற்கு காணிக்கையாக்கி நீண்ட தொலைவில் பயணித்து விபத்தில் சிக்கியிருக்கிற நிலையிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற சூழலிலும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்ற தாகத்தோடு வந்திருக்கிற அண்ணன் புகழேந்தி உரையாற்றுவதற்கு இடம் விட்டு
குயில் கூவ போகிறது. கோட்டார் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.